Hi friends, இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பார்க்க போற டாபிக் மெயின் வெர்ப், ஆக்ஸிலரி வெர்ப், ரெகுலர் வெர்ப், இர்ரெகுலர் வெர்ப். இது வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஒரு 5 மினிட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அதோட கான்செப்ட் எல்லாமே வந்து படிச்சு முடிச்சிடலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். முதல்ல வெர்ப் அப்படின்னா என்னது? ஏதோ ஒரு செயல் அப்படிதானே. நம்ம வந்து ஒரு ஆக்ஷனை தான் வெர்ப் அப்படிம்போம். இதை வந்து மெயின் வெர்ப், ஆக்ஸிலரி வெர்ப் அப்படின்னா இப்போ மெயின் வெர்பு அந்த பேர்லேயே இருக்கு, முக்கியமான வெர்பு. இப்போ சென்டென்ஸ் பாருங்க. ஷீ பிளேஸ் கிரிக்கெட், ஹீ ஈட்ஸ் மேங்கோ. இதில் வந்து எது ஆக்ஷன் வேர்டு, எது வந்து செயல்? பிளேஸ் விளாடுறது, ஈட்ஸு. அப்போ இதான் நம்ம வந்து வெர்பு அப்படிம்போம். ஸோ அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான வெர்பை தான் நம்ம வந்து மெயின் வெர்பு அப்படிம்போம். அப்போ இங்கே வந்து பிளேஸ், ஈட்ஸ் இதான் பார்த்தோம் அப்படின்னா மெயின் வெர்ப் அப்படிங்கிறது. ஆக்ஸிலரி வெர்ப் பார்த்தோம் அப்படின்னா இந்த மெயின் வெர்புக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வெர்பாக வந்து இருக்கும். ஸோ வந்து ஒரு சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு மெயின் வெர்ப் இருக்கும். மெயின் வெர்ப் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆக்ஸிலரி வெர்பு பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ மெயின் வெர்ப் இல்லாமல் வெறுமனையாக ஆக்ஸிலரி வெர்பு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்காது. நம்ம புக்கு இருக்கவங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்சோன்னா நம்ம புக்கில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 177 வெர்பு, மெயின் வெர்ப், ஆக்ஸிலரி வெர்ப், ரெகுலர் வெர்ப், இர்ரெகுலர் வெர்ப் இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அகைன் பார்த்தோம் அப்படின்னா வந்து நோட்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து உங்களுக்கு புக்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி பேசிக்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் மற்ற எல்லா டாபிக் கொடுத்தோமோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். வெர்போட ஃபார்ம்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள். ஸோ அந்த ஆக்ஸிலரி வெர்ப் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சப்போர்ட்டிங் மெயின் வெர்பு, மெயின் வெர்புக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காமனாக எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம பி வெர்ப் அப்படிமோ, ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். அதுக்கப்புறம் வந்து ஹேவ், ஹேஸ், ஹேடு, டூ, டஸ், டிட்டு, வில், ஷேல், கேன், மே, மஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து காமனாக இருக்கக்கூடிய ஆக்ஸிலரி வெர்பு. ஸோ இந்த ஆக்ஸிலரி வெர்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மெயின் வெர்புக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு சென்டென்ஸில் கட்டாயம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மெயின் வெர்ப் வந்து இருக்கும். ஸோ அந்த மெயின் வெர்புக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆக்ஸிலரி வெர்பு வந்து இருக்கும். மெயின் வெர்பு இல்லாமல் வெறுமனையாக பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஸிலரி வெர்பு இது பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்காது. இப்போ இங்கே பாருங்கள். ஷீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட் நம்ம வந்து முன்னால் பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு பிளே மட்டும்தான் இருந்துச்சு அப்படிதானே. அப்போ வந்து அதான் நம்ம அங்கே வந்து மெயின் வெர்பு அப்படின்னோம். இங்கே அதே மாதிரி தான் பிளேயிங் இதான் வந்து மெயின் வெர்பு, ஈட்டன் இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து மெயின் வெர்பு. இப்போ இதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பக்கத்தில் இன்னொரு பி வெர்பு இருக்கா. நம்ம இங்கே சொன்னால் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், ஹேஸ், ஹேவ், ஹேடு, டூ, டஸ், டிட்டு, வில், ஷால் இதில் ஏதோ ஒன்று இங்கே வந்து இஸ் இருக்குது. அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஆக்ஸிலரி வெர்பு, துணை வெர்பு, ஹெல்ப் பண்ணுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ இந்த மெயின் வெர்புக்கு ஹெல்ப் பண்ணுது இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்ஸிலரி வெர்பு. ஈட்டன் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹேஸ் ஒரு சப்போர்ட்டிங் வெர்பாக இன்னொரு வெர்பு வந்து இருக்குது. அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே நமக்கு வந்து ஆக்ஸிலரி வெர்பு, அவ்வளோ சிம்பிள். அப்போ மெயின் வெர்பு பிளேயிங், ஈட்டனு, இஸ்ஸும் ஹேஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்ஸிலரி வெர்பு, அவ்வளோதான் சிம்பிள். இப்போ இந்த டேபிளில் பாருங்கள். ஷீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட் உங்களுக்கே தெரியும். பிளேயிங் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மெயின் வெர்பு, இஸ் ஆக்ஸிலரி வெர்பு. ஹி ஹேஸ் ஈட்டன் மேங்கோஸ், ஈட்டன் மெயின் வெர்பு, ஹேஸ் ஆக்ஸிலரி வெர்பு. இப்போ அடுத்து இதில் முக்கியமாக பாருங்கள். ஐ டூ மை ஹோம் ஒர்க்கு. இப்போ இதில் வந்து நமக்கு ஒரே ஒரு வெர்பு மட்டும் தான் வந்து இருக்குது, டூ அப்படிங்கிறது. நம்ம அந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தோம், என்ன பார்த்தோம்? டூ, டிட்டு, டஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஆக்ஸிலரி வெர்பு அப்படின்னோம் அப்படிதானே. ஆனால் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஒரு சென்டென்ஸில் மெயின் வெர்புக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் ஆக்ஸிலரி வெர்பு வந்து இருக்கும். ஸோ மெயின் வெர்பே இல்லாமல் வெறுமனையாக வந்து ஆக்ஸிலரி வெர்பு வந்து இருக்காது. அப்போ இந்த சென்டென்ஸில் வேறு மெயின் வெர்பே வந்து இல்லை. அப்போ இங்கே அந்த டூ தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து மெயின் வெர்பாகவே வந்து இருக்குது, அவ்வளோதான் சிம்பிள். ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள். ஷி கேன் சிங் வெல், சிங் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மெயின் வெர்பு, கேன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்ஸிலரி வெர்பு, அவ்வளோதான் சிம்பிள். இப்போ உங்களுக்கு வந்து மெயின் வெர்ப்னா என்ன, ஆக்ஸிலரி வெர்ப்னா என்ன அப்படிங்கிறது சிம்பிளாக குழப்பமே இல்லாமல் புரிஞ்சிருக்கும் அப்படிதானே. அடுத்து பார்க்க போகிறது ரெகுலர் வெர்பு, இர்ரெகுலர் வெர்பு. ஓகே, ஸோ நம்ம வந்து பொதுவாக அந்த ரெகுலர் வெர்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு வெர்போட ஒரு ஆக்ஷன் வேர்டோட பார்த்தோம் அப்படின்னா வந்து
இடியோ இல்லை டியோ வந்து அதோட பாஸ்ட் டென்ஸுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், அப்படி தானே? ஸோ வந்து அந்த இடி யூஸ் பண்ணுறதான் காமனாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இடியோ இல்லை வந்து டியோ. இப்போ நம்ம வந்து வாக்க வாக்குடு அப்படிமோ, பிளேய பிளேட் அப்படிமோ. அது இப்போ பேக் இருக்குது. ஸோ வந்து நம்ம பேக்குக்கு பார்த்தோம் அப்படின்னா கூட டி மட்டும் ஆட் பண்ணுவோம், பேக்குடு அப்படிமோ, அப்படி தானே? ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெகுலர் வெர்ப் அப்படிங்கிறது. ஸோ வந்து ஜஸ்ட் நம்ம அந்த வேர்டோட பார்த்தோம் அப்படின்னா இடியோ இல்லை டியோ ஆட் பண்ணி அதோட பாஸ்ட் டென்ஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ரெகுலர் வெர்ப் அப்படிங்கிறது. இதுவே இர்ரெகுலர் வெர்ப் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த இடியை வந்து ஆட் பண்ணாமல் பாஸ்ட் டென்ஸ் ஒரு சில வார்த்தை, இப்போ வந்து கோ, வெண்ட், கான் அப்படிமா. இப்போ வந்து கோக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இதோட பாஸ்ட் டென்ஸுக்கு நம்ம வந்து அந்த இடி ஆட் பண்ணுறது, டி ஆட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணல. ஸோ டோட்டலாக அந்த வேர்டை பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் ஆகுது, கோ, வெண்ட்டு, கான், அப்படி தானே? ஸோ இங்கே வந்து அந்த இடி, டி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணல. அதே மாதிரி ஈட்டு, ஏட்டு, ஈட்டன் இந்த மாதிரி தான் வந்து ஆகுது. ஸோ இங்கேயும் இடியோ இல்லை வந்து நம்ம வந்து டியோ வந்து ஆட் பண்ணி அதோட பாஸ்ட் டென்ஸ் நம்ம வந்து கொடுக்கல. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இர்ரெகுலர் வெர்ப் அப்படிமோ, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அப்போ வந்து ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வெர்பில் இதான் மெயின் வெர்பு, ஆக்சிலரி வெர்பு, ரெகுலர் வெர்பு, இர்ரெகுலர் வெர்பு. ஓகே, நம்ம புக்கில் வந்து கம்ப்ளீட்டாக இதுக்கான நோட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ புக்கு இருக்கவங்க டேரெக்டாக புக்கை பார்த்தே படிச்சுக்கோங்க. நம்ம அதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் எக்ஸப்ஷனல் கேஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா கிராமர் டாப்பிக்கும் அப்லோட் பண்ணிட்டோம், போயம், ப்ரோஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்லோட் பண்ணிட்டோம். மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அதுவும் பாருங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.